கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ரவுடியும் ஐஸ்வர்யாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. ஏன் இங்கே பாரு, உன் கூட ஒருத்தன் ரவுடி இருக்காம்ல, அவனை அந்த போலீஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் இப்போ வரைக்கும் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, உன் மூஞ்சி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னது அவனை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லவில்ல, தீபா வந்துட்டு கடத்திட்டு போனதில் இவனு ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல, இவன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த இன்ஸ்பெக்டர் சரண் வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டான். வந்து அக்யூஸ் லிஸ்ட்லாம் எடுத்து வச்சு இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த தீபா கரெக்டாக உன் பக்கத்தில் இருந்தவனை அடையாளம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, மேடம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க. நான் இவ்வளோ டென்ஷனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, ஆமாம் மேடம் அந்த இன்ஸ்பெக்டரும் கார்த்தியும் ஆல்ரெடி இங்கே வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, வந்துட்டானா அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பதட்டத்தில் கேட்க, அதெல்லாம் யாருமே நினைச்சாலும் எங்களை கண்டுபிடிக்க முடியாது மேடம், வண்டியையும் மறைச்சாச்சு, அந்த அம்மாவையும் மறைச்சாச்சு, கார்த்தியால் கண்டே பிடிக்க முடியல, ஏமாந்து தான் இங்கேருந்து போயிருக்கான், அது மாதிரி தான் அவனால் எப்போவுமே எங்களை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு எதுக்கும் நீ பார்த்து கேர்ஃபுல்லாக இரு, அந்த கார்த்தியை வந்துட்டு சாதாரணமாக எடை போட்டுறாத, நான் வந்துட்டு இங்கே 2 நாளில் என்ன நடக்குது ஏது நடக்குன்னு சொல்லிட்டு கவனித்து சொல்கிறேன், இந்த போலீஸை அது இதுன்னு பிரச்சனையெல்லாம் ஓஞ்சி அந்த அம்மாவை கண்டே பிடிக்க முடியாத நிலைமைக்கு போவாங்கள்ல, அப்போ போல் கரெக்டாக என் மாமியாரோட கதையை முடிச்சிடு, எதையாவது சொதப்பாமல் ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்ல, மேடம் நான் தான் சொல்கிறேன் மேடம், இனிமேல் அவங்க இங்கே தேடி வரமாட்டாங்க மேடம், அவங்க வந்து ஆல்ரெடி தேடி பார்த்து ஏதோ 2-3 குடோன் தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க, கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த அம்மாவை பிசுரே இல்லாமல் வேலையை முடிச்சுட்டு நாங்களும் வந்துட்டு காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்ல, நீ மாட்டாமல் இரு, அவ்வளோதான் சொல்ல முடியும், நீ மாட்டினேன்னு வச்சுக்கோ நானும் சேர்ந்து மாட்டுவேன், அதுக்காண்டி தான் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உடனே எனக்கு நீ அப்டேட் பண்ணு, நானும் என்ன எல்லாத்தையும் வந்துட்டு உனக்கு சொல்கிறேன் புரியுதா அப்படின்னு சொல்ல, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சரி இப்போ அவங்களை எங்கே கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, மேடம் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்காங்க, ஒரு ஆள் போக இன்னொரு ஆள்னு எனி டைம் வந்து அந்த அம்மா வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், அவங்க மிஸ் ஆகுறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, அந்த கார்த்தி போலீஸ்காரங்க கண்ணில் மண்ணை தூவிட்டே அவங்கள மறைச்சி வச்ச ஆளு மேடம் நாங்கள் அப்படின்னு சொல்ல, சரி பேச்செல்லாம் நல்லா தான் இருக்குது, கோட்டை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பயத்திலே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரவுடி மட்டும் சொதப்பிட்டானா அவ்வளோதான், இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உடனே வந்துட்டு நம்ம காதுக்கு நியூஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ஒருத்திக்க நின்று யோசித்துக்கிட்டு இருக்கேன். அந்த ரவுடி போயிட்டு, நம்மள ஒருத்தனை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டான், அது யார் தெரியுமா, நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தனை காமிக்கிறான், அதனால யார் கண்ணில் நீ தயவுசெய்து பற்றாத புரியுதா, நீ எங்கேயுமே வெளியிலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் அபிராமியை காமிக்கிறாங்க, யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி கெட்டி போட்டு பாவம் பதட்டத்தில் ஒரு மாதிரி தத்தளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி தான், நான் தான் சொன்னேனே கடைசியில், அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த டேரக்டர் அபிராமியை பார்த்து கொண்டு போக விட்டுருவாரா, பல்லவிய மேட்டரையே ஒரு மண்டலத்துக்கு இழுத்தவர், இதை எப்படியெல்லாம் ஜவ்வாய் இழுக்க மாட்டார், கண்டிப்பாக இப்போக்குள்ளே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அந்த கொலை பண்ண போகிற நேரத்தில் கத்தி குத்த போகிற நேரத்தில் பிடிப்பாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.